கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படின்னு டக்குன்னு லேடிஸ் வாய்ஸ்ல பாடிருக்கேன். இப்ப நான் லேடிஸ் வாய்ஸ்ல பாடணும்னு உங்களுக்கு எப்படி இருந்தது? புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால தான் ஏன் முன்னால உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா முக்தார் முன்னால உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பீங்க. ஓ ஆமா, இது வேறயா? சீரியஸா பாவப்பட்டவனுக்கு தான் நிறைய பேர் முக்தார்ட்ட போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கானுங்க. நீங்களும் தானே கொடுத்தீங்க, அதனால தான் சொல்றேன். எதுக்குங்க இப்ப சாங் போட்டு இல்ல ரிங்டோன் போடுது. சீட்டு ஒதுக்கீடு, தொகுதி ஒதுக்கீடு அப்படிங்கிறாங்களே, இதெல்லாம் என்ன? சீட்டை டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் கலைச்சு போட்டு ஆளாளுக்கு எடுங்க எடுங்க தெரியுமா? அதானே சீட்டு கட்டி பத்தி பேசுறாரு சார். ஏங்க எவனுக்கு என்ன நம்பர் வேணும் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா அங்கங்க கொடுத்துருந்துங்க. சில கேண்டிடேட்டுக்கு தான் ஜோக்கர் கொடுப்போம். ஆமா, ஜோக்கர் தான் வின் பண்ணுவோம். பிஜேபியில ஒரு எம்எல்ஏவுக்கு 500 கோடி ரூபா கொடுக்குறானுங்களாம். உங்களுக்கு எல்லாம் சிக்ஸ் சென்ஸ்ங்கிறது இல்ல. ஆமா, நமக்கு என்னன்னா ஒரு படி அதிகமா போய் செவன்த் சென்ஸ் இருக்குது. எங்க தலைவர்கிட்ட இருக்கிற காசுக்கு சொந்தமா சீட்டு கட்டு வாங்கிப்பாரு. ஐயோ, ட்ரிஷா அவர்கள் வந்து இப்போ இங்க இல்லவே இல்ல. நான் அந்த கேள்வி கேட்டேன். ஆக்சுவலி யூ டிடன்ட் லிசன். ஏங்க இல்லவே இல்லைன்னா புரியல. ஏன்னா பாத்ரூம்ல 4 நாளா உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, இவங்க எட்டி போய் பார்த்தாங்களா தெரியுமா? ட்ரிஷாவோட அழகுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? பாத்ரூம் போறதா? ஒரு மட்டன் பிரியாணி ஃபுல் கட்டிட்டு டப்புன்னு பாத்ரூம்ல போய் கையை உள்ளார விட்டு வாமிட் எடுத்துருவாங்க. ஐயோ, அதுதான் த்ரிஷாவோட அழகுக்கு காரணமே தெரியுமா? இந்த ரகசியம்லாம் யாராருக்கு தெரியுமா? தெரியும், எங்க தலைவர் விஜய்க்கு தெரியும். அவர் குடிச்சிட்டு வாந்தி எடுப்பாரு, இவங்க குடிக்க மாட்டாங்க. த்ரிஷா எங்க போயிருக்காங்க? ஏன் எவனாவது ஒருத்தன் நயன்தாரா எங்க போயிருக்காங்கன்னு கேட்டானா? நயன்தாரா பத்தி இப்ப கேஸ் இல்லையே, ஊரே பேசிட்டு இருக்காங்க. நயன்தாரா மறந்து போன நயன்தாராவை ஒரே ஒரு மனுஷன் சிவி சண்முகமா. ஆமா, எனக்கு நயன்தாரா போனோம். இவர் கனவு நிறைவேற்றா? நயன்தாரா அவருக்கு வேணுமாங்க சார்? அவர் அப்படி சொல்லல. அப்படிதான் கேட்டார். நயன்தாரா வேணுமா அவருக்கு? ஆமா, உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு என்னன்னா நயன்தாரா வேணுமா அவருக்கு. ஆமா, நயன்தாரா கொடுத்தா அவரால முடியுமா? ஏன் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் முடியலையா? எல்லாம் வேணான்ட்டாங்களோ? அதனாலதான் நயன்தாரா கேக்குதோ? அந்த கம்யூனிட்டி போய் பேசுறான் அப்படின்னா அதுக்கு பின்னால இருக்கிற ஒரு 10 பேர் சூப்பர் தலைவா அப்படிங்கிறான். அப்ப எல்லாரும் எவ்வளவு மட்டரமான புத்தியில இருக்காங்க. அது சொல்லாதீங்க. அவன் பொண்டாட்டிய பேசுனதான் அவனுக்கு கோவம் வருமோ? அடுத்தவன் பொண்டாட்டிய பேசுன கோவம் வராதோ? சீட்டு ஒதுக்கீடு, தொகுதி ஒதுக்கீடு அப்படிங்கிறாங்களே, இதெல்லாம் என்ன? சீட்டை டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் கலைச்சு போட்டு ஆளாளுக்கு எடுங்க எடுங்க தெரியுமா? அதானே. அப்புறம் என்ன அரசியல்? இவ்வளவுதான் அரசியல் சார். இவர் சீட்டு கட்டி பத்தி பேசுறாரு சார். ஹலோ சார், நான் சீட்டு கட்டு பத்தியா பேசிட்டு இருக்கேன்? சீட்டு கட்டா? அவர் வந்து கேக்குறாரு சார். ஒரு விஷயம், உங்களுக்கு அரசியல் தெரியுமா? சீட்டு கட்டு தெரியுமானா அரசியல் தான் சீட்டு கட்டு தான் அரசியல். புரியுதுங்களா? இந்த பார்வையில தான் நீங்க அரசியல் நடத்திட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் இந்த பார்வையில தான் இப்ப அரசியலுக்குள்ளேயே இருக்கீங்க. ஏங்க எவனுக்கு என்ன நம்பர் வேணும் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா அங்கங்க கொடுத்துருந்துங்க. சில கேண்டிடேட்டுக்கு தான் ஜோக்கர் கொடுப்போம். ஆமா, ஜோக்கர் தான் வின் பண்ணுவான். அவன் எங்க வேணுமாலும் டக்குன்னு நின்று அடிச்சிருவான் தெரியுமா? அதெல்லாம் எல்லாம் ஏங்க வாழ்க்கையில ஒத்து போறதுங்கிறது சீட்டு கட்டு. அதே மாதிரி அரசியல்லையும் ஒத்து போறது சீட்டு கட்டு. சீட்டு கட்டு தான் அரசியல், அரசியல் தான் சீட்டு கட்டு. தெரியுமா? ஆமா, அவன் சீட்டுக்காக தவிக்கிறான். சீட்டுக்காக பல லட்சம் கோடி கொடுக்கறதா இருக்கானுங்க. பிஜேபியில ஒரு எம்எல்ஏவுக்கு 500 கோடி ரூபா கொடுக்குறானுங்களாம். ஆமா, சீரியஸா ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு எல்லாம் சீட்டு தான். புரியுதுங்களா? எல்லாம் சீட்டு தான். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, கடைசியா அந்த கேள்வியோட இந்த கொஸ்டினை முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்னா சீட்டு கட்டு. உங்களுக்கு ஒன்றும் புரியலங்க. நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிற தன்மைக்கே இல்லைன்னு அறிவே இல்லாம ஒரு கேள்வியை கேட்குறீங்க. நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு புரிஞ்சுக்கிற சென்ஸுங்கிறது, அதாவது உங்களுக்கெல்லாம் சிக்ஸ் சென்ஸுங்கிறது இல்லை. ஆமா, நமக்கு என்னன்னா ஒரு படி அதிகமா போய் செவன்த் சென்ஸ் இருக்குது. அதனால புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம இருக்குது. ஆமா, ஓகே. அடுத்த கேள்விக்கு போறேன். இது கேள்வி எனக்கு புரியல. நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா
எங்க தலைவர் தனியாவே நிப்பாரா அப்படிங்கிறீங்க, புரியுதுங்களா? எங்க தலைவர்கிட்ட இருக்கிற காசுக்கு சொந்தமா சீட்டு கட்டு வாங்கிப்பாரு. ஐயோ, வாங்கிக்க சொல்லுங்க, எல்லாருக்கும் வாங்கியும் கொடுக்க சொல்லுங்க. என்னோட கேள்வி அதோட முடிஞ்சிடுச்சு, அதை விடுவோம். இப்போ கடைசியா கேள்விக்கு போறேன். ட்ரிஷா அவர்கள் வந்து இப்போ இங்க இல்லவே இல்லை. நான் அந்த கேள்வி கேட்டேன் ஆக்சுவலி, யூ டிட்ன்ட் லிசன். ஏங்க இல்லவே இல்லைன்னா புரியல. ஏன்னா பாத்ரூம்ல 4 நாளா உட்காந்துருக்காங்க. ஆமா, இவங்க எட்டி போய் பார்த்தாங்களா தெரியுமா? அவங்க அம்மா கூட சண்டை. ஆமா, அவங்க அம்மா கூட சண்டை. பாத்ரூம்ல போய் உட்காந்துப்பாங்களா? ஆமா. ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. த்ரிஷாவோட அழகுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? பாத்ரூம் போறதா? பாத்ரூம் போறதாவா? ஹலோ, நான் என்ன சொல்ல வர்றேன் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. நல்லா ஒரு மட்டன் பிரியாணி ஃபுல் கட்டிட்டு டப்புன்னு பாத்ரூம்ல போய் கையை உள்ளார விட்டு வாமிட் எடுத்துருவாங்க. ஐயோ, அதுதான் த்ரிஷாவோட அழகுக்கு காரணமே தெரியுமா? அவங்க ஒல்லியா ஸ்லிம்மா அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்படி போடுனால அப்படி அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லாம் சாப்பிட்டதை உடல்ல ஒட்டாம வாமிட் எடுத்துடணும், அப்பதான் ஒல்லியா இருக்க முடியும். இதெல்லாம் தெரியுமா? வியாதி வந்து இதெல்லாம் ரகசியம், இதெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது, புரியுதுங்களா? சாப்பிட்டுட்டு வாந்தி எடுக்கிறது ஒரு ரகசியமா சார்? அப்புறம் இன்னொரு கொஞ்ச நாள்ல போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க சார். அது மாதிரி சாப்பிட்டுலாம் வாந்தி எடுக்க முடியாது. வாந்தி எடுக்க முடியாதா? உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. ஆமா, இந்த ரகசியம்லாம் யாராருக்கு தெரியுமா? தெரியும், எங்க தலைவர் விஜய்க்கு தெரியும். அவரு வாந்தி எடுப்பாரா? அவர் குடிச்சிட்டு வாந்தி எடுப்பாரு, இவங்க குடிக்க மாட்டாங்க. இவங்க கையை உள்ளார விட்டு வாந்தி எடுத்துருவாங்க. போதும், காலங்காத்தால வாந்தி எடுக்கிறது ஒரு டிஸ்கஷன் இங்க. அப்புறம் எங்க போனாங்கன்னா எவனுக்கு தெரியும்? அவங்கதான் அங்கதானே இருக்காங்க. தெரியாதுன்னு சொல்லிட்டு தெரியாதுன்னா எனக்கு தெரிஞ்சதான் சொல்ல முடியும். அதுக்காக எவனாவது போய் பாத்ரூம்ல எட்டி பார்த்தானுங்களா? த்ரிஷா எங்க போயிருக்காங்க? ஏன் எவனாவது ஒருத்தன் நயன்தாரா எங்க போயிருக்காங்கன்னு கேட்டானா? நயன்தாராவா? நயன்தாரா பத்தின இப்ப கேஸ் இல்லையே. ஹலோ, த்ரிஷா பத்தின நயன்தாரா பத்தி கேஸ் இல்லையா? ஒரு விஷயம் ஊரே பேசிட்டு இருக்காங்க. நயன்தாரா மறந்து போன நயன்தாராவை ஒரே ஒரு மனுஷன், சிவி சண்முகமா? ஆமா, சிவி வெங்கடாச்சலம்னு நினைக்கிறேன். ஆமா, எவனோ ஒருத்தங்க ஏடிஎம்கேல அந்த ஆள் தாங்க பெரிய அமைச்சர். முன்னாள் அமைச்சரா இருந்தாலும் எல்லாமே முன்னாள் அமைச்சர் தாங்க. ஐயோ, அவரு தாங்க சொல்லி இருக்காரு நயன்தாரா அவருக்கு வேணுமாங்க சார். அவர் அப்படி சொல்லல, அப்படிதான் கேட்டார். நயன்தாரா வேணுமா அவருக்கு? சார், உங்க கனவு காணுங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டம் கொண்டு வந்தாருல்ல, அந்த இது பத்தி அவருக்கே நிறைய கண்டனங்கள் இப்ப எழுப்பிட்டு இருக்காங்க சார். பேசின இந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தைக்கு? அவர் இத சொன்ன இந்த வார்த்தைக்கு ஸ்டாலின் என்ன சொன்னாரு அதை சொல்லுங்க. உங்க கனவை சொல்லுங்க. உங்க கனவை சொன்னாங்கன்னா உங்க கனவை நாங்க நிறைவேற்றோம் அப்படின்னு சொன்னாரா? அப்படி சொன்னாரா? ஆமா, உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு என்னன்னா நயன்தாரா வேணுமா அவருக்கு. ஆமா, நயன்தாரா கொடுத்தா அவரால முடியுமா? இல்ல, கொஞ்சமாவது ஏன் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் முடியலையா? எல்லாம் வேணான்ட்டாங்களோ, அதனாலதான் நயன்தாரா கேக்குதோ? அவர் பேசுனதுன்னு இல்ல, அவர் நிறைய கண்டனங்கள் எழுந்துட்டு அதெல்லாம் கண்டனம் எழுதுறதுன்னு. அத ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. அதெல்லாம் ஒண்ணு என்ன, ஏடிஎம்கே ஒரு விஷயம், இங்க எல்லாரும் கூட்டணியா இருக்காங்க தெரியுமா? திமுக அதிமுக எல்லாம் கூட்டணியா இருக்காங்க. ஒரு விஷயம், ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, இருக்கிறப்ப அவ்வளோ செருப்பு வச்சிருக்காங்க அப்படின்னாங்க, அவ்வளோ நகை வச்சிருக்காங்க அப்படின்னாங்க, அவ்வளோ ட்ரெஸ் வச்சிருக்காங்க அப்படின்னாங்க. அது உரிமை கொண்டாடுறதுக்குன்னு அனாதை பணமாக தான் இருந்து செத்து போனாங்க. அந்த நகையெல்லாம் எங்கே வச்சிருக்காங்க? அந்த கொடநாடுன்னு சொல்லிட்டு கொடநாடு பேக்ரவுண்ட்ல பெரிய சதியெல்லாம் நடந்தது, அதை பத்தி எவனாவது பேசுறானா? அப்ப திமுகவும் அதிமுகவும் கூட்டணி தானே, புரியுதுங்களா? இங்க கூட்டணியை நீங்க என்ன விளம்பரம் பண்ணிக்கங்கடா. ஆனா நடிகை ஏன் பேசுறீங்க? நடிகைன்னா உங்களுக்கு இச்சவாய் போச்சா? ஏன் திமுக காரங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைன்னு சொல்லி பேச வேண்டியதானே? அந்தாலு பேசினா அடுத்த நிமிஷம் என்ன நடந்திருக்கும்? அந்த கம்யூனிட்டி போய் பேசுறான் அப்படின்னா அதுக்கு பின்னால இருக்கிற ஒரு 10 பேர் சூப்பர் தலைவா அப்படிங்கிறான். அப்ப எல்லாரும் எவ்வளவு மட்டரமான புத்தியில இருக்காங்க. அது சொல்லாதீங்க, மட்டரமான புத்திங்க. ஆமா, நடிகைன்னா உங்களுக்கு ஈஸி வந்துருச்சா? அவர் பேசுறது தப்புதான் சார். தப்புன்னு இல்ல, அது தப்புன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது தப்பு. ஆமா, இப்படி இருக்கிறவங்க நான் பேலபிள் செக்ஷன்ல உள்ள தூக்கி போட்டு பேசுறீங்க. ஆமா, அவர் பயங்கர கண்டனங்கள். என்ன கண்டனம்? எவன் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்கான்? கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்கானுங்களாம். எவனாவது விஐபி கண்டனம் தெரிவிச்சோனா இல்ல திமுக எவனாவது கண்டனம் தெரிவிச்சோனா? அவன் பொண்டாட்டிய பேசினாதான் அவனுக்கு கோவம் வருமோ?
அடுத்தவங்க முன்னாடி பேச கோவம் வராதோ? புரியல. நயன்தாரா உங்க ஃப்ரெண்டா? சோ கனவுல அவரு கூட்டி கொடுக்கலாம், அப்ப நிஜத்துல கூட்டி கொடுக்க முடியாதுன்னு அதனாலதான் கண்டனம் தெரிவிக்கிறோம். உண்மையாவே இந்த வார்த்தைகள் தப்பு தான் சார். அவர் மீடியாவில எல்லாம் சீரியஸா சொல்றேன். என்னத்த சொல்றது? ஃபைன் சார். அவர் உண்மையாவே அவர் பேசின அந்த வார்த்தைகள் எவ்வளவு தப்பு, கண்டனத்திற்குரியது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். உண்மையாவே அது எல்லாருமே இப்ப வந்து வலுவா வந்து நீங்க மன்னிப்பு, பகிரங்கமான ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத இங்க சொல்லிட்டு தான் சார் இருக்காங்க. அது யாருமே இங்க டினை பண்ணல. என்ன புரியல? இப்படி தலையாட்டினா அதான் என்ன பேசுறதுன்னு தெரியல. என்ன பேசுறதுன்னு தெரியல. பேசுறதுக்கே, அதாவது நான் என்னன்னா, இவங்க பேசுனாங்க இல்லையா, ஆமா, ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களே இப்படி பேசுறாங்களே, அப்ப ஆம்பளையா இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குது. புரியுதுங்களா? புரியுதா? புரியல? பேச முடியாம இருக்கல, வார்த்தைகள் முட்டுதுல்ல. எனக்கா உங்களுக்கா? எனக்கு. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, உன்னை எண்ணி பார்க்கையில் வார்த்தை முட்டுது. முட்டுதுல, அதை எழுத நினைக்கையில் கவிதை கொட்டுது. என்ன வேணும்? எதுக்கு இந்த பாட்டு? முட்டுதுன்னு சொன்னீங்களா, அதான் ஞாபகம் வந்துருச்சு. கமலஹாசன் முட்டுனது பெரிய நேர் விருப்பம், ஒரு பெரிய எஃப்எம், இவர் நினைச்சும் போது பாடுவார். சார் இதெல்லாம் இங்க பண்ணாதீங்க சார். அதான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. டக்குன்னு நீங்க எதிர்பார்த்து பாடி இருக்கணும். நான் ஏன் இப்ப நம்ம இங்க இன்டர்வியூ நடத்தல, அந்தாக்ஷரி நடத்துறோம், எதிர்பார்த்து பாடிக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு வாட்டி இது ஒரு வேலையா? நீங்க பாடினா நான் பாடுறதுக்கு? ஏங்க பாடி இருக்கணுங்க. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படின்னு டக்குன்னு லேடிஸ் வாய்ஸ்ல பாடிருக்க. இப்ப நான் லேடிஸ் வாய்ஸ்ல பாடணும்னு உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? ஜானகி ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு பாடகிகளை ஏன் சார் இங்க டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்க? போன வாட்டி சித்ரா அம்மாவை டார்ச்சர் பண்ணீங்க, இந்த வாட்டி ஜானகி அம்மா. அவங்க எல்லாம் லெஜெண்ட் இல்ல? உங்களுக்கே மனசாட்சி வேண்டாமா? இது என்ன கதையா இருக்கு? அவங்க பாடின பாட்டு நம்ம பாடக்கூடாதா? அவங்க பாடுறது பாட்டு நீங்க பாடுங்க, அவங்கள மாதிரி பாடுறேன்னு சொல்லிட்டு பாடி ட்ரை பண்றோம்ல. அந்த அதெல்லாம் ரொம்ப அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே இப்படிதானே அவங்க பாடுறாங்க. ஐயோ ஜானகி அம்மாவா? அப்புறம் கீச் குரலா இருக்கு. அவங்க ஆனா கொஞ்சம் என்ன, நமக்கு கொஞ்சம் அந்த ஷார்ப்னஸ் வர மாட்டேங்குது. அந்த நோட், அந்த சொராவலிய அப்படியே அந்த சுத்தி சுத்தி பாடுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது சொராவலியா? சொரங்கள்ங்க. 7 சொரங்களுக்குள்ளார தானே அவங்க கோத்து பாடுறாங்க. ஆமா, நான் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன்ல. எது ஒரு விஷயம், புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால தான் ஏன் முன்னால உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா முக்தார் முன்னால உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பீங்க. ஓ ஆமா, இது வேறயா? சீரியஸா பாவப்பட்டவனுக்கு தான் நிறைய பேர் முக்தார்ட்ட போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கானுங்க. நீங்களும் தானே கொடுத்தீங்க. அதனால தான் சொல்றேன், இப்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். எதுக்கு இந்த விளம்பரம்? எனக்கு எதுக்கு இந்த விளம்பரம் சொல்லுங்களேன். உங்களுக்கு விளம்பரமா? ஹலோ, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா எதுவுமே இல்லையே. ஏதாவது இருந்தா தானே உங்களுக்கு சொல்றதுக்கு. போற போக்குல ஏதாவது பேசுவோம் அப்படித்தானே நீங்க தான் நினைச்சிருப்பீங்களே. நம்ம என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு இங்க ஒருத்தி இருப்பா, நம்ம பாட்டுக்கு போய் சொல்லிட்டு வருவோம் அப்படின்னுட்டுன்னு. ஃபைன் சார், இன்னைக்கு நீங்க பேசின ஒரு டாபிக்ல எனக்கு நீங்க நயன்தாரா மேம்காக சப்போர்ட் பண்ணி பேசின அந்த ஒரு உணர்ச்சி பொங்கல் நல்லா இருந்தது சார். இன்னைக்கு ரொம்ப அது கரெக்டா இருந்த மாதிரி. உணர்ச்சி பொங்கலா இல்லையா சார்? உண்மையா ஒருத்தன் பேசினா உணர்ச்சி பொங்கல், அப்புறம் பொங்கல்ல வந்து சட்னி ஊற்றி சாப்பிடலாம் அதானே பார்த்தேன் அப்படின்னு. உணர்ச்சி பொங்கல், பொங்கல்ல இருந்து நம்ம எடுப்போம், சட்னில இருந்து நம்ம தேங்காவை எடுப்போம், அப்புறம் பச்சை மிளகாவை எடுப்போம். இதுதானே பொட்டுக்கல்ல போட்டு அரைச்சு சாப்பிட்டாதான் அந்த சட்னிக்கு ஒரு நல்லா இருக்கும், தெரியுமா? சொல்லுங்க. பொங்கல்ல இருந்து இப்ப சட்னிக்கு வந்திருப்போம். தேங்காய்ல இருந்து வேற ஏதாவது பேசுங்க. தேங்காய், தென்னை மரத்தை எடுத்துருங்க. நம்ம உள்ளுக்குள்ள உள்ள போய் தென்னை மரம் சாதாரண ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இல்ல சார். ஹலோ, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பேசுறது இருக்கட்டும், இன்னைக்கு சசிகலாவோட சின்னம் என்ன தெரியுமா? தென்னை மரத்தோப்பு தெரியுமா? தென்னை மரத்தை சாதாரண நினைக்காதீங்க. தென்னை மரத்துல தேங்காய் கிடைக்கும். அந்த தேங்காயில வந்து தேங்காய் எண்ணெய் தடவி நான் தலையில வச்சுக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெயை வறுத்து சாப்பிடலாம். புரியுதுங்களா? தென்னை மரத்துலேருந்து அவ்வளோ கிடைக்கும். அப்போ ஒரு தென்னை மரத்துலேருந்து அப்படி கிடைக்கிறப்ப எங்க சசிகலா அம்மா கிட்ட தோப்பே கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளவு தேங்காய் கிடைக்கும் பார்த்துக்குங்க. என்ன பண்ணுவாங்க?
என்ன பண்ணுவாங்களா? எல்லா தேங்காவையும் அவங்களே அரைச்சி சட்னி சாப்பிடுவாங்களா? எல்லா தேங்காவையும் அரைச்சி அவங்களே சட்னி சம்மந்தமே சாப்பிடுவாங்களா? இல்லாம பேசினா இப்ப என்னதான் ஹலோ, கேள்வி? அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எல்லார் வீட்டுக்கும் தேங்காய் ஃப்ரீயா வராதா? இது தானே இப்ப சின்னத்துக்கு ஃப்ரீயா எல்லாருக்கும் தேங்காவா? அப்புறம் எங்க தலைவருக்கு விசில் கொடுத்தோம்னா எல்லார் வாயிலையும் கொண்டு போய் வச்சு ஊத வைக்கிறோம்ல, எல்லாம் கொடுப்போங்க. நாங்க என்ன சின்னம் எங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதையே கொடுப்போம். ஆனா இந்த சூரியன் தான், உதய சூரியன் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு கொடுக்குறாங்களா? அவங்களால கொடுக்க முடியாத சின்னத்தை வாங்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா திமுக காரனுங்க. ஆமா, யாருக்குமே இலவசமா எதையும் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு சின்னத்தை கரெக்டா வாங்கி வச்சுக்கோங்க. உதய சின்னம் எவனாவது கொடுக்க முடியுமா? ஆனா மத்தவங்களாம் பாருங்க, ரெட்டலைன்னா ரெட்டு இலையா கொடுக்கலாம். ஆமா, மாம்பழம்னா மாம்பழத்தை கொடுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் கொடுக்கலாம். ஆமா, பானைனா வீட்டுக்கு போய் பானை கொடுப்பாங்க. எல்லாமே நீங்க உங்களுக்கு தெரியாதுங்க. சின்னம் கொடுத்தாவே எல்லாத்துக்கும் சின்னத்தை கொடுத்துடணுங்க. அந்த சின்னத்தை கொடுத்துருவாங்க. ஆமா, இப்ப அப்படிதான் இவங்க கொடுப்பாங்க. தென்னந்தோப்புனா அப்ப தோப்பு தானே எல்லாரும் கொடுப்பாங்க, தோப்பா கொடுப்பாங்க. நீங்க வந்து ஐயோ ஜெயலலிதாமோட மொத்த சொத்து அம்மா கிட்ட தான் இருக்கான், சசிகலா அம்மா கிட்ட தான் இருக்கான். உங்ககிட்ட சொன்னாங்களா? ஹலோ, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஜெயலலிதாமோட அத்தனை செருப்பு இருக்குல்ல, அத்தனை செருப்பையும் இந்த அம்மா தான் வச்சிருக்காங்களா. ஆனா என்ன ஒண்ணு, ஜெயலலிதா அம்மா கால் கொஞ்சம் சின்னது, இந்த அம்மா கால் கொஞ்சம் பெருசு. அதனால கொஞ்சம் சைஸ் சரியா இல்லைங்கிறதுக்காக பத்திரமா வச்சிருக்காங்களாம், போடாம. தெரியுமா? அது நீங்க வேணா சரி பண்ணி கொடுக்க வேண்டியதானே, எக்ஸ்டெண்ட் பண்ணி. ஹலோ, பெருசா இருக்கிறத சின்னதாக்கலாம், புரியுதுங்களா? சின்னதாகிறத பெருசாக்க முடியாது. ஆமா, இதுதான் நீங்க கண்டுபிடிச்சது. உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. அதான் சரி, ஒண்ணு மட்டும் நீங்க நினைச்சுன்னு வாங்க, ஒரு விஷயம். இந்த இன்டர்வியூக்கு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுன்னு வாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் என்ன ஹேண்டில் பண்றது. ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கெல்லாம் நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் என்ன மாதிரி ஆளோட சரிசமமாக உட்காந்து பேச முடியுது. புரியுதுங்களா? என்கிட்ட உட்காந்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜ் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு இல்லை. உங்கள்கிட்ட இருக்குது. இருக்கு. ஆமாம், ஏன்னா நீங்கள் நிறையா படிச்சிருக்கீங்க. ஆமாம். ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. அரசியல்வாதிகள் எல்லாரும் டாக்டர்னு பட்டம் வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனால் ஒருத்தனு கூட ஊசி போட தெரியாது. சீரியஸா? ஆமாம், சீரியஸா. சரி சார், இன்டர்வியூ எனக்கு கேள்விகள் முடிஞ்சிடுச்சு சார். வேற எதுவும் இல்லையே? டாக்டர் ராமதாஸ் எங்கேயாவது ஊசி போட்டு பார்த்துருக்கீங்க? அவர் உண்மையாவே மருத்துவர் தான் சார். அப்படியா? ஓ, அப்போ அவர் ஊசி போட்டிருக்காரு. அது எனக்கு தெரியாது சார். ஆனால் அவர் மருத்துவர்னு தெரியும் சார். போலி மருத்துவர் அவரா சார்? அவரானு தெரியாது, ஆனால் தமிழ்நாட்டில் போலி மருத்துவர் நிறையா இருக்காங்க. தெரியுமா? தெரியாது. ஆமாம், இதெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறா? நீங்கள் கண்டுபிடிக்க சொல்லணும். சொல்லிடுறேன். புரியுதுங்களா? இப்போ கூட டாக்டர் கமலஹாசன்ங்கிறானுங்க. கமலஹாசன் எங்கேயாவது போய் ஊசி போட்டாரு? சொல்லுங்க, கமலஹாசன் எங்கேயாவது ஊசி போட்டாராங்கிறேன். அவர் போட்ட ஊசியெல்லாம் வேற, அது வேற. ஆமாம் சார், இவ்வளோ நேரம் எங்கள் அரங்கத்துக்கு வந்து ரொம்ப அழகா கேட்டதையும் தாண்டி ரஜினிக்கு அட்டாப்ல டாக்டர் பட்டம் கொடுக்க போறாங்க. ரஜினியாவது தயவு செஞ்சு, ஐயா தயவு செஞ்சு நீங்களாவது டாக்டர் பட்டம் வாங்கி ஊசி போடுறதுக்கு கத்துக்குங்க ஐயா. ஆமா, இவ்வளவு நேரம் எங்க அரங்கத்துக்கு வந்து இவ்வளவு நேரம் எங்க கேட்டதையும் தாண்டி எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு அறிவை போதிச்சிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.